இப்படிப்பட்ட புத்தி எப்படி வந்தது? சூரிய குலத்தின் புகழை சீரழித்து விட்டாயே, உன் குடும்ப கௌரவத்தை சிதைத்து விட்டாயடி பாவி. ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? புரியவில்லை. சுவாமி, 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 தந்தை, சுவாமி, தங்களுக்கு என்ன ஆயிற்று? நான் என்ன தவறு செய்தேன் தந்தையே? சுவாமி, செய்துவிட்டு என்ன செய்தேன் என்றா கேட்கிறார்? உன்னோடு உறவாடிக் கொண்டிருந்த இந்த கயவன் யார்? வயதில் இருந்த அந்த பெரியவரை, உன் கணவரை என்ன செய்தார்? கண்ணிழந்தவர் தானே என்று அவரை வைத்துக் கொண்டு உன் பெண்மையை இழக்க துணிந்தாயா? இல்லை இருந்தால் தொல்லை என்று ஒரே அடியாக அவரை கொன்று விட்டீர்களா? கொலை பாதகி, கலங்கப்பட்ட உன்னை இனி உயிரோடு விடமாட்டேன். உன்னை கொன்று எனக்கு என் குலத்துக்கும் ஏற்பட்ட அவமானத்தை நான் தீர்த்துக் கொள்ளுகிறேன். மன்னா, உங்கள் மகள் ஒரு தவறும் செய்யவில்லை. நீங்கள் பார்க்கும் இந்த இளைஞர் சேவன முனிவரேதான். நம்ப முடியவில்லையா? தனது கத்தின் சக்தியால் அந்த அற்புதத்தை சாதித்து காட்டிவிட்டால் தங்கள் மகள். அஸ்வினி தேவர்கள் தந்த சோதனையில் வென்று சேவன முனிவருக்கு இளமையும் விழிகளும் கிடைக்க வழிவகுத்து விட்டார். நான் கூட உன்னை தவறாக நினைத்துவிட்டேன். தேவ மருத்துவர்களான அஸ்வினி தேவர்கள் பூமிக்கு வந்து என் சுவாமிக்கு இப்படி அருள் புரிந்தார்கள். தவறாக பேசியிருக்கிறேன். மன்னவா, குலப்புகழையும் குடும்ப கௌரவத்தையும் நினைத்துதானே கோவப்பட்டீர்கள். இந்த நிலையில் எந்த தந்தைக்கும் ஏற்படக்கூடிய சந்தேகம் தானே இது. இதற்காக வருத்தப்பட எதுவும் இல்லை. வாருங்கள், ஆசிரமத்திற்கு சென்று பேசலாம். சுருக்கமாக சொன்னால், அஸ்வினி தேவர்களின் சோதனைகளை வென்று நாம் கண்ணொளியும் இளமையும் பெறுவதற்கு காரணமாக இருந்தது தங்கள் மகள் சுகன்யாதான். ஒருவர் பெருமாறே, அஸ்வினி தேவர்களுக்கு எப்படி கைமாறு செய்வதென்று புரியவில்லை. பாரெங்கும் பவனி வரும் சூரிய குமாரர்களுக்கு நாம் செய்வதற்கு என்ன இருக்கிறது? அப்படி சொல்லாதீர்கள். நன்றி கடனாக நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய பிரதி உபகாரம் இருக்கிறது. சொல்லுங்கள், நிச்சயம் நாம் அதை செய்வோம். அதற்கு முதலில் ஒரு வேள்வி நடத்த வேண்டும். ஆதிபராசக்திக்காக நடத்தும் அந்த யாகத்தில் இந்திராதி தேவர்களே நேரில் வந்து அபிர்வாகம் பெறுவார்கள். அன்றுதான் அஸ்வினி தேவர்களுக்கு நான் செலுத்த வேண்டிய கடமையும் நிறைவேறும். அன்னை ஆதிபராசக்திக்காக நடக்கும் வேள்வி, அதில் அமரர்களே வந்து பங்கு பெறுவார்கள். இதை விட மகிழ்ச்சியான செய்தி வேற என்ன இருக்கிறது? மாமுனிவரை, தங்களை மருமகனாக பெற்றதின் பேர்த்தை நாங்கள் பெற்றுவிட்டோம். இன்றே தாங்கள் சொல்லும் வேள்வியை நடத்த ஏற்பாடு செய்கிறோம்.
முக்கோடி தேவர்களின் தலைவனும் வானவரை வாழ வைக்கும் அரசனும் நீயே நேரில் வந்து அவிர்வாகத்தை பெற்றுக் கொண்டதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சேவன முனிவரே, ஆதிபராசக்தியின் அருளை பூர்ணமாக பெற்ற தாங்கள் அன்னைக்காக நடக்கும் அற்புத வேள்வி அல்லவா இது. இதில் வந்து பங்கு கொண்டதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லது. மற்ற தேவர்களுக்கும் உச்ச முறையில் அவிர்வாகம் வழங்கும் வரை இங்கேயே இருந்து எங்களை பெருமைப்படுத்தணும். அவ்வாறே ஆகட்டும். நிறுத்துங்கள் சேவனரே. ஏன்? அஸ்வினி தேவர்களுக்கு அவிர்வாகம் தருவதில்லை. காரணம்? அவர்கள் தேவர்கள் யாவருக்கும் வைத்தியம் செய்பவர்கள். வைத்தியம் செய்பவர்களுக்கு மற்றவரோடு சமமாக இருந்து அவிர்வாகம் பெறும் அருகதை கிடையாது. இது என்ன விந்தை? நமக்கு வரும் நோயை தீர்த்து வைப்பவர்கள் நம்மை விட எப்படி தாழ்ந்தவராகி விடுவர். நோயே இல்லாதவர்களாயிருந்தால் அது தேவர்களுக்கு பெருமை. நோயும் வந்து அதை தீர்த்து வைக்க வைத்தியரும் வேண்டுமென்னும் போது அவர்கள் தயவால் அல்லவா நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ முடிகிறது. அதை பற்றியெல்லாம் உங்களிடம் விவாதிக்க நான் தயாராக இல்லை. அஸ்வினி தேவர்களுக்கு அவிர்வாகம் தரக்கூடாது. தரவும் விடமாட்டேன். தேவர் தலைவா, இந்த வேள்வியை இவர்களுக்கு அவிர்வாகம் தருவதற்காகவே நாங்கள் நடத்துகிறோம். அஸ்வினி தேவர்கள் உலகுக்கே ஒளி தரும் சூரிய தேவனின் மனிதர்கள். அவர் முறைப்படி மணந்து கொண்ட சஞ்சாதேவிக்கு பிறந்தவர்கள். அப்படி இருக்க எந்த வகையில் இந்த சபைக்கு வரும் தகுதியை இவர்கள் இழந்துவிட்டார்கள்? நான் யாருக்கும் காரணங்கள் கூற தேவையில்லை. கூடாதென்றால் கூடாது. அதையும் மீறி உன் கணவர் அவிர்வாகம் தர முயன்றால் அதன் விளைவு விபரீதமாகிவிடும். தேவேந்திரா, என்னையா மிரட்டுகிறார்? எனக்கு கண்ணொழியும் இளமையும் தந்த உன்னத தெய்வங்கள் அஸ்வினி தேவர்கள். அவர்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாகவே இந்த அவிர்வாகத்தை வழங்குகிறேன். யார் தடுத்தாலும் இதை தந்தே தீருவேன். அஸ்வினி தேவர்களே, வாருங்கள், வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த தேவர் கடவுளுக்கு எதிராக இப்படி ஒரு காரியத்தை செய்ய உனக்கு என்ன துணிச்சல்? இதோ எனக்கு எதிராக நின்ற உன் கரத்தை இப்பொழுதே வெட்டி தள்ளுகிறேன். தேவேந்திரா, எனது பரம பக்தனுக்கு எதிராக உனது கரத்தை ஓங்குகிறாயா? அப்படியே நில். எமது வேள்வியின் அவிர்வாகத்தை என்னையே சாட்சியாக கொண்டு அஸ்வினி தேவர்களுக்கு வழங்குவாயாக. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபராசக்தியின் ஆணைப்படி உங்களுக்கு இந்த அவிர்வாகத்தை வழங்குகிறேன். தாயே, தங்கள் மனம் கனிந்து எங்களுக்கும் அவிர்வாகம் பெறும் பாக்கியத்தை தந்துவிட்டீர்கள். தங்கள் கருணையை எவ்விதம் போற்றுவோம். இன்று வரை அவிர்வாகம் கிடைக்கவில்லையே என்று வருந்தினோம். ஆனால் இன்று அன்னையின் முன்னிலையில் அதை பெரும் பாக்கியத்தை பெற்று பெரும் புண்ணியம் செய்தவர்களாகிவிட்டோம். அஸ்வினி தேவர்களே, தேவ வைத்தியர்களான நீங்கள் தேவர்களுக்கு மட்டும்தான் தொண்டு புரிவோம் என்று எண்ணாமல் குழுவிற்கு வந்து எமது பக்தனுக்கு கண்ணிலி வழங்கி இளமையும் தந்திருக்கிறீர்கள். எமது இதயம் குளிர்ந்தது. அதனால்தான் யாமே இங்கு வந்து காட்சியந்தோம். இனி எந்த வேள்வி நடந்தாலும் உங்களுக்குரிய அவிர்வாகத்தை நீங்கள் பெறுவீர்களாக. தாயே, தங்கள் வேள்வியில் தகாத முறையில் நடந்து கொண்ட இந்திரனை மன்னித்தருள வேண்டும். தேவர் தலைவனை மீண்டும் செயல்பட அனுமதிக்க வேண்டும். தாயே, அப்படியே ஆகட்டும். தேவேந்திரா,
அங்கிங்கு நாதபடி எங்கும் நிறைந்த அம்பிகையே, ஆதி அந்தமற்ற ஜோதிச்சுடரே, இகவரம் இரண்டும் நல்கும் இறைவியே, ஈசன் விஷ்ணு பிரம்மா என முப்பரிமாணம் கொண்டு முத்துடில் புரியும் முக்கண்ணியே, உருவமற்ற அருவமாக இருந்தும் உலகத்தோர் காண உருவெடுத்து வந்த ஜெகன்மாதாவே, ஊங்கார ஒளியிலே பீஜாட்சர பொருளாக தோன்றுகின்ற தேவியே, என் பொருட்டு இங்கு எழுந்தருளும் எல்லோருக்கும் காட்சி தந்தார். ஏக்கம் தவிர்த்து ஆக்கத்தை அருளினார். ஐயம் தவிர்த்து அருள் புரிந்தார். ஒன்றென ஏக வடிவாய் நின்று ஓங்கார பொருளாக அமைந்து ஔடதமாகி அனைவரையும் வாழ வைத்தாயே, அக்கம் தவிர்த்து அருள் புரிவாய் அன்னையே. சீவனா, உமது தோத்திரத்தால் என்னை மகிழ்வித்தார். நீயும் உன் மனைவி சுகன்யாவும் நீண்ட காலம் பூமியில் வாழ்ந்து கிரகஸ்தம் என்ற தர்மத்தை நிறைவேற்றி என்னை வந்து அடைவீர்களாக. சுகன்யா, சதிபதி என்னும் இருவரில் பதி எவ்விதம் இருந்தாலும் சதி அதை சகித்துக் கொண்டு வாழ்வதே அவளுக்கு பெருமை என்பதை நிரூபித்தார். அதனால் சதி சுகன்யா என்ற பெயரோடு பெண்களுக்கு உதாரணமாக